உண்மை உழைப்பு உயர்வு என்ற எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக பல வகையான பிரச்சனைகள் தொந்தரவுலாம் உங்கள் குடும்பத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சில குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உருவாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு, படிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்ற பதவிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகளும், அதேமாரி சினிமாவுக்கு போகக்கூடிய சின்ன திரையில பெரிய திரைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இருக்கின்றது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சொல்றதை இவங்க கேட்டாகணும். பெரியவங்க சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க சொன்னாங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டுகள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக உருவாக்கி கொடுக்கும். குழந்தைங்களால அதீத நன்மைகள், முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். முருகனை இஷ்டப்பட்ட தெய்வங்களாக எடுத்து வழிபாடு செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது மகரத்துக்கு. பூமி மனையினால நல்ல யோகங்கள். என்னைக்குமே மகர ராசிக்காரனுடைய பேர்ல ஏதாவது ஒரு பூமி மனை அடை இருந்தாலே அவங்களுக்கு செல்வங்கள் படிப்படியாக ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாரி அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்க ஆபரணத்தின் மூலமாக சேர்க்கையும், மனதிற்கு மகிழ்ச்சியும், முன்னேற்றத்தை கொடுக்கும். தாய் உறவின் மூலமாக அல்லது பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் இருந்து, பிரச்சனையில் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறதோ அல்லது தங்கத்தேர் இழுக்கிறத பார்க்கிறதோ இது இவங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.